வணக்கம். இது குட்டி ஸ்டோரி பாட்காஸ்டோட புது எபிசோட். கொஞ்சம் வித்தியாசமான எபிசோட். நம்ம களவாணி படத்துல சரண்யா ஆடி போய் ஆவணி வந்தா என் பையன் டாப்பா வருவான்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. பாபா, சிவாஜி படங்கள்ல கூட ஜோசியரோட ரோல் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். இப்படிலாம் சொல்ல முடியுமா? ஜோசியம் என்ன சயின்ஸா? இது என்ன நீயான டாபிக் மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலி இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா என்னோட தாய்லாந்து ட்ரிப்லேருந்து தான் ஆரம்பிக்க போகிறேன். என்னம்மா ஜோசியோங்கிற தாய்லாந்து ட்ரிப்புங்கிற எதுவுமே சிங்க் ஆகலையே அப்படின்னு கேட்குறீங்களா? விஷயம் என்னன்னா, தாய்லாந்து போயிருந்தப்போ ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்ல பார்க்கடல் கடைஞ்ச கதையோட ஸ்கல்ப்சர்ஸ் இருந்துச்சு. என்னடா இது விஷ்ணு புராணம்ல வர கதைக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களேன்னு யோசிச்சு அதை பத்தி இன்னும் டீட்டெயில்டா பார்க்கணும்ட்டு நிறைய படித்தேன். பார்க்கடல் கடைஞ்ச ஸ்டோரியில 2 ஃபேஸ். ஒன்று அந்த கடையிற ப்ராசஸ், இன்னொன்று டிஸ்ட்ரிபியூஷன். இந்த எபிசோட்ல நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டோரி பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா அதுதான் ஜோசியத்துக்கு ரிலேட்டட். பார்க்கடல் கடைஞ்சு வந்த அமிர்தம் தேவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணும்ட்டு விஷ்ணு மோகினியா மாறி அசுராசை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த அமிர்தத்தை தேவருக்கு மட்டும் கொடுக்குறாங்க. நடுவுல ஒரு அசுரர் தேவர் மாதிரி மாறி அமிர்தத்தை வாங்கிடுறாரு. இதை தெரிஞ்ச விஷ்ணு அந்த அசுரர் தலையை கட் பண்ணிடுறாரு. ராகு தலையாவும் கேது உணவாவும் ஆகிடுது. இந்த ராகு பழிவாங்க வருஷம் சூரியனை முழுங்கிடுவாரு. என்னது, சூரியனை முழுங்கிடுவாரா? நம்பர் மாதிரியாங்க இருக்கு அப்படின்னு தோணுது இல்ல? இத ஒரு சயின்ஸ் கான்செப்டோட எக்ஸ்பிளனேஷன் சொன்னா ஆச்சரியமா இருக்கும்ல? இந்த பார்க்கடல் மில்கி வேவை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த ராகு அண்ட் கேது நம்ம ஸ்கூல்ல படிச்ச எக்லிப்ஸ், அதாவது எர்த்தோட ஷேடோல மூனோ இல்ல மூனோட ஷேடோல எர்த்தோ கொஞ்சமா மறையிறது தான் இது ஸ்பெசிஃபை பண்ணுது. இதை சயின்ஸ்ல ஷேடோ பிளானட்னு சொல்லுவாங்க. அதை தான் கதையில ராகு சூரியனை முழுங்கிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. சோலார் எக்லிப்ஸ்னு ஸ்கூல்ல படிச்சிருக்கோம்ல, அதே தான் பண்ணா. இது ஹிந்து அஸ்ட்ராலஜி மட்டும் இல்லைங்க, திபேத்தியன் அஸ்ட்ராலஜிலையும் இதுக்கு பேரு ராகு. இதே மாதிரி சைனீஸ் மெசபடோமியம் சிவிலைசேஷன்ல இதை டிராகனோட ஹெட் அண்ட் டெய்லா ப்ரெடிக்ட் பண்றாங்க. இதை நம்ம அசுரரோட தலை பாடின்னு சொல்லிக்கிறோம். விஷயம் ஒண்ணுதான். மித்தாலஜி மூலமா எவ்வளோ அட்வான்ஸ்டா சயின்ஸை எக்ஸ்பிளைன் பண்றாங்கல்ல. இப்படி எல்லா ஓல்டு சிவிலைசேஷன்லயும் பிளானட்டரி அண்ட் ஸ்டார் மூமெண்ட்ஸ் வச்சு லைஃபோட இம்பாக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஒரு சயின்ஸா உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் காலப்போக்கில் ஜோடியாக் சயின்ஸ், நியூமராலஜி, டேரட்னு நிறைய மெத்தட்ஸ் வந்துருச்சு. இதோட சாராம்சம் புரியாம இது சயின்ஸா இல்ல ஃபிக்ஷனா அப்படின்னு புரியாத ஸ்டேஜ்ல தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். இது மட்டும் இல்ல, ராகு காலம்னு சொல்றோம், அந்த நேரத்துல எதுவும் ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்றோம். அப்படி என்ன டைம் அதுன்னு யோசிப்போம். நம்ம எல்லாருக்கும் ரெயின்போ தெரியும், எவ்வளோ அழகானது இல்ல? நான் வீட்டில் அந்த பிரின்சிபல் வச்சு டிஸ்பிளே பண்ணலாம் கூட ட்ரை பண்ணியிருக்கேன். ரெயின்போக்கும் ராகு காலத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா, இந்த ரெயின்போங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ரேஸ். இதுல இருக்கிற விஜிஆர் நம்ம கண்ணுக்கு தெரியறது. ஆனா அதை தாண்டி அவுட் சைட் வயலட் இஸ் அல்ட்ரா வயலட் ரேஸ் அண்ட் அவுட் சைட் ரெட் இஸ் இன்ஃப்ராரெட் ரேஸ். எப்படி அந்த ஷேடோ பிளானட் ராகுவோட இம்பாக்டை நமக்கு கண்ணுக்கு தெரியாத மாதிரி பண்ணுதோ, அதே மாதிரி இந்த யூவி ரேஸோட இம்பாக்ட் நமக்கு தெரியாது. இந்த ரேஸோட இன்டென்சிட்டியை வச்சு சன்ரைஸ் டு சன்செட்டோட டைம்ல 8 ஃபேஸா பிரிக்கிறாங்க. ஸோ கன்வீனியன்ஸ்க்கு 6 AM to 6 PM இருக்கிற 12 hours ஆஃப் டே டைமை 8ஆல டிவைட் பண்ணி வர 90 minutes, அதாவது 1.5 மணி நேரத்தை ராகு காலம்னு சொல்றோம்னு படித்தேன். ஃபிக்ஸடா இல்லாம இதை சன்ரைஸ் டைம்ல இருந்து எக்ஸாக்டா மெஷர் பண்ணணும் போல இருக்கு. ஆனா ஏன் இன்ஆஸ்பீஷியஸ்னு சொல்றாங்கன்னு தெரியல. அதுக்கும் மேபி காரணம் இருக்கலாம். ரிசர்ச் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு நம்ம அட்வான்ஸ்டுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம முன்னோர்களை ஓல்டு தாட்ஸ், பேஸ்லெஸ் தாட்ஸ்னு சொல்றோம். ஆனா விஷயம் என்னன்னா, அதோட சயின்ஸ் இன்னைக்கு மாப்பிள்ள சொம்பு கேட்கிறாரு அப்படிங்கிற கதை மாதிரி ஆகி பேஸ்லெஸ்னு சொல்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்னு தோணுது. ஸோ ஆடி போய் ஆவணி வந்தா டாப்பா ஆவோமோன்னு தெரியாது. ஆனா அதை சயின்ஸா ப்ரிடிக்ட் பண்ண தெரிஞ்சவங்க சொல்லியிருந்தா கண்டிப்பா டாப் தான். ஸோ பிரச்சனை ஜோசியத்துல இருக்கிற மாதிரி தெரியலங்க, அதை சொல்றவங்க கிட்ட தான் இருக்குமோ? யோசிப்போம். இதை நான் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சு சத்தமா பேசிக்கிற எபிசோடு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி கேட்கலாம் அண்ட் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குட்டி ஸ்டோரி கிங்.